தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/4/2015 புதன்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு 10:02 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முத்திரை பதிக்கும் வாழ் அமைய முத்திரைகளை மேற்கொள்ளுங்கள். முத்திரைனா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க. அந்த தட்சிணாமூர்த்தி என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு கையை சின்முத்திரையாக வைத்திருப்பார். தட்சிணாமூர்த்தி அந்த சின்முத்திரை கோலத்திலே விட்டிருப்பார். சின்முத்திரைனா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பெருவிரலுடைய நுனியை ஆள்காட்டி விரலாலே தொட வேண்டும். பெருவிரலுக்கு நுனி இருக்கிறது, அந்த நுனியை ஆள்காட்டி விரலாலே தொட வேண்டும். மீதி 3 விரல்களும் மேல் நோக்கி இருக்க வேண்டும். இப்படி இருந்து தியானித்தால் மிகப்பெரிய மாற்றம் உடலிலே நிகழ்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நாடெங்கிலும் இந்த முத்திரை பதிக்கின்ற ஒரு நோக்கம் வந்துவிட்டது. அதிலே பெருவிரல் என்று சொன்னால் அது சிவன், அதில் இணைகின்ற ஆட்காட்டி விரல் இருக்கிறதே அது ஜீவன். ஜீவன் என்றால் நம்முடைய ஜீவன், சிவன் என்றால் அது சிவபெருமான். இந்த சிவனை ஜீவன் அடைகின்ற ஒரு முக்தியான நிலைதான் பெருவிரலை ஆட்காட்டி விரலாலே தொடுவது. சரி, மற்ற 3 விரல்கள், நடுவிரல் இருக்கிறது, மோதிர விரல் இருக்கிறது, சுண்டு விரல் இருக்கிறது. இவைகள்தான் ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 விரல்களும். இந்த நடுவிரல் ஆணவத்தை குறிக்குமாம், மோதிர விரலோ கன்மத்தை குறிக்கும், சுண்டு விரலோ மாயையை குறிக்கும். இந்த 3லிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சின்முத்திரையோடு நீங்கள் இறைவனை தியானித்து சிந்தித்து இருக்க வேண்டுமாம். இப்படி இறைவனை சிந்தித்து இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இரத்த ஓட்டம் முதலிலே சீராகும். அந்த சன்னதியிலும் நீங்கள் இருக்கலாம், இல்லத்திலும் நீங்கள் இருக்கலாம். சின்முத்திரையோடு ஒரு 5 மணித்துளிகள் அல்லது 10 மணித்துளிகளாவது இருக்க வேண்டுமாம். இரத்த ஓட்டம் சீராகும், கோபம் குறையும், மன இறுக்கம் குறையும், மன ஒருமைப்பாடு ஏற்படும். மனதிலே ஒரு ஒருமைப்பாடு, கட்டுப்பாடு ஏற்படும். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்கிறோமே, அது ஏற்படும். நினைவாற்றல் பெருகும். தூக்கமின்மையாக இருந்தாலும் சரி, அதிக தூக்கம் வருபவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டையுமே சமமாக்கிவிடும். மூளை நோய் அகலுவதற்கும் மனநோய் மாறுவதற்கும் கூட இந்த சின்முத்திரை வழிகாட்டுகிறது. பிரபஞ்ச ரகசியம், இறை ரகசியங்களெல்லாம் புரியுமாம். இப்படி செய்தால் இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்ற ரகசியம் புரியுமாம். ஆகையினாலே தான் விரலால் விரலை தொட்டால் வியப்பான வாழ்வமையும், விரலால் விரலை தொட்டால் வியப்பான வாழ்வமையும், இறையருள் சித்திக்கும், மன இறுக்கம் சீராகும், குறைவின்றி இரத்த ஓட்டம், குறைவின்றி இரத்தம் ஓடும், கோபம் குறைவாகும், நினைவாற்றல் பெருகும், நீடித்த நோய் அகலும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த சின்முத்திரையை, அதாவது முத்திரையை நாம் வாழ்வில் ஏற்று ஒவ்வொரு நாளும் அதை போல நாம் செய்தால் முத்திரை பதிக்கும் வாழ்வமைய இந்த முத்திரைகள் கை கொடுக்கின்றன என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற நாள் இந்த நாள். உங்களுடைய நட்பு வட்டம் விரியப் போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவைப்படும் பொழுதெல்லாம் பணம் வந்து கொண்டே இருக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இல்லத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் கூட இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ரிஷபராசி நேயர்களே, உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரியப் போகின்றீர்கள். ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் பலம் பெற்றிருக்கிறார். சூரியனும் பலம் பெற்றிருக்கிறார். எனவே தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் பிரியம் கூடும். பாசமலையில் நனைவீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். தனாதிபதி புதன் 12இல் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடலாம். எனவே வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க நினைத்திருந்தால் உடனடியாக வாங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 12ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும்.
ஒரு சிலருக்கு அந்நிய தேச யோகம் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வைத்திருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். எப்படித்தான் சிந்தித்து செய்தாலும் சந்தித்தவர்களால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். தன்னம்பிக்கை, தளராத உழைப்பை மட்டும் நீங்கள் நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டு சிந்தனை உங்களுக்கு இன்று மேலோங்கி இருந்தால் எடுக்கும் காரியங்கள் எளிதில் வெற்றியடையும். தனவரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உண்டு. சிம்மராசி நேயர்களே, தொழில் வளர்ச்சி கூடுகின்ற நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வித்திடுவது சுக்கிரன் தான். அர்த்தாஷ்டமச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்து சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நிம்மதிக்காக ஆலயங்களை நோக்கியும் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். மாலை நேரத்தில் மங்கள செய்தி ஒன்று இல்லம் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, நேற்று பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். விஐபிக்களின் ஒத்துழைப்பும் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்கள் ராசிநாதன் புதனுக்குரிய கிழமை. எனவே பெருமாளையும் அனுமானையும் இலக்குமியையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு 10ல் சஞ்சரிப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள் அடிக்கடி மேலோங்கி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விரிசல் ஏற்படலாம். கடல் தாண்டும் முயற்சி ஒரு சிலருக்கு கைகூடுவது போல் இருந்து கை நழுவி செல்லலாம். 2லே சனி வக்கரம் பெற்று இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்க முற்படுவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தங்கம், வெள்ளி போன்றவைகள் வாங்குவதிலும் உங்கள் எண்ணங்கள் கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் வாய்ப்பு உண்டு. நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அமையப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரும் நாள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். ஒரு சிலர் பிள்ளைகளின் வேலைக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டலாம். என்ன இருந்தாலும் நாளிலே கேது. தாய் வழி ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். பங்காளி பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாகன யோகம் உண்டு என்றாலும் கூட பயணத்தால் ஒரு சிலருக்கு மன நிம்மதி குறையும். மகர ராசி நேயர்களே, புண்ணிய காரியத்துக்கு பொருளுதவி செய்யும் நாள். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக ஒத்துழைப்பு செய்வர். குறு பார்வை இருப்பதால் கட்டிடம் கட்டும் முயற்சியில் இருந்த தடை அகலும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று போராடும் குணத்தை விட்டு புதுமை படைக்கின்ற நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது. புதிய திருப்பங்கள் ஏற்படும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை மாறும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாதியில் நின்ற பாக பிரிவினைகள் கூட இன்று மேலும் பூர்த்தியாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மீனராசி நேயர்களே, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆரோக்கியத்திற்காக செலவிடப் போகின்றீர்கள். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். வங்கிகளின் வைப்பு நிதியும் உங்களுக்கு அதிகரிக்கும். நேற்று பகையாகி போனவர்கள் இன்று உறவாக வந்து சேருவார்கள்.
2 செவ்வாய். பணவரவு திருப்திகரமாக இருப்பதால் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்து முடிப்பீர்கள். புதனின் பலமும் நன்றாக இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று வந்து சேரப்போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.